செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. அன்புக்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சான்றோர் பெருமக்களே, தாய்மார்களே, முருகப்பெருமானுடைய அடியாராகிய அருணகிரிநாதர் விழாவை 14 ஆண்டுகளாக ஈடும் எழுப்பும் இல்லாத வகையில் மிக சிறப்பாக இந்த மலையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்கள் எல்லாருடைய திருவடிகளுக்கும் வணக்கம். முதல்லே நம் இளங்கோ ஐயாவுக்கு வணக்கம். மற்றும் உள்ள பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இதை தொடக்கி வைத்த 17 ஆண்டுகளாக நம்முடைய இந்த நல்ல நிகழ்ச்சிகளை இப்போது தொடங்கி வைத்த அன்பர் ஜெயபாலன் அவர்களுக்கு நல்ல பாட்டுகளை பாடி எங்களுக்கெல்லாம் உற்சாகமூட்டிய கமலா பழனியப்பன் 2 பேருக்கும் வணக்கம். எங்களுக்கு அழைத்து வந்த தமிழரசன் ஐயாவுக்கு 100 முறை வணக்கம். ஆறுபடை வீடு நீங்க எல்லாம் போயிருக்கீங்க. ஆறுபடை வீட்டுல எத்தனை மலை கொஞ்சம் யோசிக்கோமா. முருகன் கிட்ட கேட்டேன், முருகா உனக்கு என்ன பிடிக்கும்? முருகன் என்ன சொன்னா தெரியுமா? 7 மலை பிடிக்கும். அப்பா 7 மலைங்கிறது பெருமாள் இருக்கிறது. 7 மலையில யார் இருக்கா? பெருமாள் தானே இருக்காரு. திருப்பதி பெருமாள். 7 மலையில திருப்பதி பெருமாள் இருக்காரு. முருகன் சொன்னா ஒரு காலத்துல நான் அங்கே இருந்தேன். என்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆரம்பத்துல நான் அங்கதான் இருந்தேன். அப்புறம் எங்க மாமா வந்தாரு, இடத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆரம்ப காலத்துல முருகன் இருந்தது திருப்பதி. 7 மலை எங்க சார் சொல்லி கேட்பீங்களா இல்லையா? கந்தபுராணம் பண்டு தான் வரும் வேங்கடகிரியையும் பார்த்தான். முருகப்பெருமான் தாரகாசுர சம்ஹாரம் பண்ணிட்டு அங்கிருந்து திருச்செந்தூர் நோக்கி வர்றான். வர்ற போது திருவேங்கடத்தை பார்த்தாராம், திருப்பதி மலை. அதை சொல்றாரு, பண்டு தான் வரு வேங்கடகிரியையும் பார்த்தான். வேங்கடகிரின்னா என்ன? திருவேங்கட மலை. பெருமாள் முருகன் எப்பவும் எங்கே இருப்பான்? மலையில் தான் இருப்பான். பெருமாள் எங்கே இருப்பார்? காட்டில் இருப்பார். குறிஞ்சி நிலத்திற்கு அதிபதி முருகன், முல்லை நிலத்திற்கு அதிபதி பெருமாள். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிபதி போட்டிருக்காங்களா இல்லையா? சங்க இலக்கியத்துல முருகனை கேட்டேன், உனக்கு எந்த இடம் பிடிக்கும்? முருகன் சொன்னான், 7 மலை பிடிக்கும். அப்பா 7 மலைனா திருப்பதியா? இல்லை, அது தவிர இன்னும் 7 மலை. என்னடா கதையா? 7 மலை சொல்லுங்கள். முதல் மலை திருப்பரங்குன்றம். ஐயா ஐயா, முந்தி தெரியாதவங்களுக்கு கூட இப்ப திருப்பரங்குன்றம் நல்லாவே தெரியலையா? அது மலை தானே. திருப்பரங்குன்றம் மலை. சரி முருகா. 2வது மலை திருச்செந்தூர். எங்க திருச்செந்தூர் மலையை கடலாம். என்ன முருகன் மலைங்கிறான்? என்ன அவன் என்ன நம்மள மாதிரியா? இதுன்னு வேடிக்கையா இருக்கு. முருகா திருச்செந்தூர் கடலா மலையான? மலைதான், சந்தன மலை. இன்னும் ஒரு பகுதி மலை பெருமாள் சன்னதிக்கு பக்கத்தில் இருக்கு. திருச்செந்தூர் போனா பாருங்க, பக்கத்தில் ஒரு சின்ன மலைக்குள்ள குகை இருக்கு. வண்டி முடிச்ச இடம்னு சொல்றாங்க. ஆரம்ப காலத்திலே திருச்செந்தூர் மலை. கடல் கொண்டது போக இப்போ உள்ள இடம் மிச்சம். அப்ப திருச்செந்தூரும் மலைதான். முருகா ஒத்துக்கிட்டேன், நீ தமிழ் கடவுள். ஆரம்ப காலத்துல நம்ம எல்லாம் ஒன்னும் போடாம திருச்சோமா இல்லையா? அப்ப எங்க இருந்தா? மலை குகையில தான். யாரை கும்பிட்டோம்? ஒரு வேலை கும்பிட்டோம். வேல் தான் நமக்கு பாதுகாப்பு. வேல் தான் நமக்கு சாப்பிடுறதுக்கு மிருகங்களை வதக்க பயன்பட்டது. முருகன் வேலன், குகையில் இருப்பவன். முதல்ல வழிபட்ட கடவுள் குறிஞ்சி நில கடவுள் முருகப்பெருமான். சரி, திருப்பரங்குன்றம் 1. 2வது திருச்செந்தூர்.
மூன்றாவது திருவாதிரங்குடி கீழே பழனி மேல. ஆமாய்யா ஒத்துக்கிறோம். நாலாவது மலை திருவேலகம் சுவாமி மலை. ஆமா அது மலை தான் ஒத்துக்கிறோம். அஞ்சாவது மலை திருத்தணி. ஆமா அதுவும் மலை தான். ஆறாவது மலை பழமுதி சோலை. அதுவும் மலை தான். முருகா உனக்கு 6 பட வீடு, 6 பட வீடு மலை தானே, எல்லாம் இந்த மலையில தானே இருக்கு, அதனை 7 மலை இல்லை. முருகன் என் காது கிட்ட வந்தான், மெதுவா சொன்னான், 6 பட வீட்டுல இருக்கிறதுனால நான் எவ்வளவு மகிழ்கிறேனோ அவ்வளவு மகிழ்ச்சியை மலேசியாவில் ஹேமரான் மலை என்று 7வது மலையில இருக்கிறதுனால மகிழ்கிறேன். ஏற்கனவே மைண்ட சொல்றேன். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா நான் இங்கே வந்துட்டேன். நான் எப்போ இங்கே வர ஆரம்பிச்சனோ அப்போ முடிச்சு அநேகமா விலங்கு வழியாக பார்த்துக்கிட்டே இருக்கேன். முதல் முறை வந்து பார்த்த பொழுது என்னடா குட்டப்படுத்திக்கு வந்துட்டோமோ, பாபால நிற்கிறாரு அப்படின்னு சத்தியமா நினைச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சது, சரி முருகப்பெருமான் தான் இப்படி மாறி வேஷம் போட்டிருக்காரு அப்படின்னு அப்புறம் தான் இங்க பார்த்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு கோயில்ல நடந்துட்டு இருக்க. நானே 4-5 கோயில் பார்த்துருக்கேன். இங்க வந்தா எங்க நடக்கிறாருன்னு 2 பேருக்கு தான் தெரியும். ஒண்ணு இளங்கோவுக்கு தெரியும், இன்னொன்னு முருகனுக்கு தெரியும். வேற ஒரு பிள்ளைக்கு தெரியாது. வந்த பிறகு ஓ இங்கேயா, இங்க வந்திருக்கவே, இங்க பார்த்திருக்கவே, இங்க சாப்பிட்டிருக்கவே எல்லாம் நினைக்கும். மிகச் சிறப்பாக இந்த குளிர் நேரத்தில் மார்கழி மாசத்துல, சித்திரையா இருந்தாலும் பரவாயில்ல, மார்கழி மாசத்துல அதாவது உயிரளித்தாலும் விடாது அருணகிரிவனார் நடத்தப்படும் என்று வந்திருக்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் 1000 வணக்கங்கள். இப்ப நான் தலைப்பு கொண்ட போறேன். என்ன சீக்கிரம் முடிச்சுட்டேன். உங்களோட குளிர் எனக்கு தலைவர் என்ன அம்மா நல்லா சொன்னாங்க, காவற்கார பெருமாள் அப்படின்னு சொன்னாங்களா. ஒரு வரி கொடுத்தாங்க, எனக்கு ஒரு சொல்லி கொடுத்தாங்க. காவற்கார பெருமாள் திருப்புகழ்ல எங்க வருது தெரியுதோ, ஒரு வரி சொன்னாங்க. என்னம்மா, அந்தன்மலை வேண்டி காவற்கார, வேண்டி காவற்காரன்னு திருப்புகழ்ல பாட்டு இருக்குன்னாங்க. நான் அப்பவே ரெடி ஆயிட்டேன். சரி இந்த அம்மா ஒழுங்கா படிச்சிருக்காங்க, தப்பா சொன்னா மாட்டிக்கிடுவான். முந்து தமிழ் மாலை ஓடி ஓடி சந்தமொரு நீடு பாடி பாடி முஞ்சல் மனைவாசல் தேடி தேடி உடலாவே முந்தை விலையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தேக முந்தையே நயாடத்தான் உனை மீதே திந்திகி விரோதி தீதி தீதி தந்தரகதான செஞ்சனது சேர்த்து தாடத்தோடு நடமாடும் செஞ்சிஜடால் விசாலத்தோடு துங்கல் அனுகூல பார்வை தீர செம்பன் மயில் மீதிலே எப்போது வருவாயே அந்த மலை வேண்டி காவற்கார. அந்த பாட்டுல வரும். இந்த அம்மா எங்க பிடிச்சாங்களோ தெரியல, தெளிவா சொன்னாங்க, வேண்டி காவற்கார. சொன்னீங்களா இல்லையா? அந்த மலை வேண்டி எந்த இடத்திலே எல்லாம் வேண்டி செய்யப்படுகிறதோ அங்கே எல்லாம் காவற்காரனாக இருப்பவர் முருகப்பெருமான். நக்கீரர் திருமுருகாற்று படைகளில் இதை சொல்றார். ஒரு முகத்தினால பார்ப்பானா வேண்டி நல்லா நடக்குமா. நம்ம வேண்டினா என்ன? உலகம் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டும். தசரத ராஜாவுக்கு பிள்ளை இல்லைன்ற உடனே என்ன வேண்டி நடத்தினார்? புத்திர காமேஸ்வரி ஆகும், மகப்பெரு வேண்டி. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுக்கு வேண்டி. உலகம் நல்லா இருக்கணும், வேண்டி. வேண்டிக்கு யார்? காவற்காரன் முருகன். அந்த மலை வேண்டி காவற்காரன். அவங்க சொன்னாங்களா, அதனால அதை விட்டு விட்டு நான் இன்னும் ஒன்றை சொல்லப்படுறேன். அவங்க சொன்னது நான் போகிறேன். அந்த மலை வேண்டி காவற்காரன். அம்மாவுக்கு நன்றி. இப்ப நான் சொல்ல போறது வேற ஒரு பாட்டுல காவற்காரன் சொல்ற. முருகன் நமக்கு முதலாளியே காவற்காரன். என்னங்க சார் அநியாயம் பாரு, கடவுளை போய் காவற்காரன்
செல்லே பன்னிருகை கோலப்பா வானோ கொடியவினை தீர்த்தருள் வேலப்பா செந்தில் வாழ்வே அஞ்சு முகத்தோன்றில் ஆறு முகத்தோன்றும். என்னங்க அர்த்தம்? அஞ்சு முகம் சிவனுக்கு. ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். முருகனுக்கு ஆறு முகம். சிவனை பார்த்தா முருகனை பார்த்தா சிவன் முருகன். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும். சிவத்தினுடைய அஞ்சு முகம் தோன்றினால் முருகனுடைய ஆறு முகம் தோன்றும். சிவபெருமான் ஐமுகச் சிவன், முருகப்பெருமான் அறுமுகச் சிவன். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும். இன்னொரு அர்த்தம், அஞ்சு முகம் பயப்படக்கூடிய முகம். அஞ்சுதல் பயப்படுதல். பயப்படுற முகம் அது தோன்றினால் நமக்கு முருகன் ஒரு பாடலை காப்பான். ஆறுதல் தரக்கூடிய முகத்தை காட்டு. எங்க பயப்படுறவனுக்கு ஆறுதல் தானே பண்ணும். அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும். வெற்றமையில் அஞ்சடனே தோன்றும். நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும். முருகாய் முருகான்னு சொல்லுங்க. அதை உங்க வீட்டுல காவக்காரனா இருப்பான். நான் அந்த பாட்டு போகல. ஒரு ஊர்ல ஒரு ராஜா கிட்ட தேரோட்டிட்டு போனேன். ஒரு கண்ணுக்குட்டி குறுக்கல விழுந்துருச்சு. முன் சக்கரத்தில் விடல, முன் சக்கரத்துக்கு பின் சக்கரத்துக்கு நடுவில் விழுந்துருச்சு. கண்ணுக்குட்டி முன் சக்கரத்தில் விழுந்து இறந்து போனா ஓட்டுநர் ரெண்டு சக்கரத்துக்கு நடுவில் இடை புகுந்து இறந்தால் ஓட்டுநர் மகாராஜா தேரோட்டினார். கண்ணுக்குட்டி உள்ள வந்து செத்து போச்சு. ஆனா பாவம் பாவம். மகாராஜாவுக்கு ஒன்றும் புரியல. ஐயோ நான் பாவம் பண்ணிவிட்டனே. நேர குருநாதர்கிட்ட போனார். குருநாதர் வீட்டிலே இல்லை. குருநாதருடைய மகன் மட்டும் இருந்தான். மகன் காலில் விழுந்தார். மகாராஜா நான் தப்பு பண்ணிட்டேன். வருட போது ஒரு கண்ணுக்குட்டி இறந்து விட்டது. அதற்கு தெரிந்தோ தெரியாமலோ நான் காரணமாகிவிட்டேன். அழுதாய். நான் இதுக்கு என்ன பரிகாரம் பண்ண சொல்லுங்க. அந்த சின்ன பையன் ஒரு 12 வயது பையன். அந்த பையன் என்ன தெரியுமா சொன்னா, இதுக்கு பரிகாரம் என்ன பரிகாரம்? கண்ணீரை விட்டு அழுதுட்டேன். மனசார நான் பண்ணது தப்புன்னு நினைச்சிட்டேன். இன்னும் ஒண்ணு என்ன, முருகான்னு 3 தடவை சொல்லு. முருகா 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 போயிட்டு வா, பாவம் சரியா போச்சு. முருகப்பெருமான் ஏற்றுக்கொண்டார். போ சொன்னது 12 வயசு பண்ண. ராஜா சந்தோஷமா போயிட்ட. 15 நிமிஷம் ஆச்சு. குருநாதர் வந்துட்டார். ஏண்டா வீட்டு வாசல்ல தேர்வு போன தடந்தடியிலே யாரு வந்தா? மகாராஜா வந்தார். என்ன கேட்டார்? ஒரு கண்ணுக்குட்டி குழுக்களை விழுந்து இறந்து போச்சு. அது பாவம், எனக்கு விமோசனம் வேணும்னு கேட்டார். நீ என்ன சொன்ன? முருகான்னு 3 தடவை சொல்லு அப்படின்னு சொன்னேன். அட பாதி கெடுத்துட்டியே முட்டா பையலே. 12 வருஷமா இங்கே இருந்திருக்கிற, இந்த வீட்டுல பழகி இருக்கிற, நான் சொன்னதை நான் கேட்டு இருக்கிற, உனக்கு அறிவு இருக்கா? என்னடா சொல்லியிருக்க? தப்பா சொல்லியிருக்கியே. பையன் அழுதுட்டான். என்ன முருகான்னு சொன்னது தப்பா? என்ன இப்படி சொல்றாரு? எப்படி மாறி போயிட்டாரு? ஒன்னும் புரியல. பையன் அழுதான். பாதி சொன்னது தப்புடா. ஏன்? ஒரு தடவை முருகான்னு சொன்னா எல்லா பாவமும் போயிடும்டா. நீ 3 தடவை சொல்ல சொல்லி ஓவர் டோஸ் கொடுத்துட்டாய். இப்ப புரியுதா? டாக்டர் ஒரு மாத்திரை சாப்பிட சொன்னா ஒரு மாத்திரை தான் சாப்பிடணும். பாட்டிலோட கொட்டிக்க கூடாது. ஓவர் டோஸ் தானே சார்? ஒரு தடவை சொன்னா போதும். எங்க சொல்லியிருக்கு? முருகா முருகா பரமா குமரா உயிர் காயம் ஒதருக்காரா. திருப்புகழ். எருவாய் கருவாய் தனியே உருவாய் இதுவே பயிராய் விளைவாய். இவர் போய் அவராய் அவர் போய் இவராய் இதுவே தொடர்வாய். இது போல ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் கழியாதே. ஒரு கால்
முருகா பரமா குமரா உயிர்காயனமோ தருதாய் முருகா எனமோ தரமோதரியா முடிமேல் விழிதாள் அரும்போது. முருகான்னு ஒரு தடவை சொன்னா திருவடியை கொண்டாந்து தலையில வச்சிருவான். ஒரு தடவை சொன்னா போதுமே, நீ என்னடா 3 தடவை சொல்லிவிட்டே போ, சாபம் பிடி, நீ வேடனாக பிறப்பாய், கங்கை கரையிலே வேடனாக பிறப்பாய். பிள்ளைக்கு சாபம். ஏன் முருகான்னு 3 தடவை சொல்லுன்னு சொன்னது. இந்த பையன் காலில் விழுந்துட்டான். சாபத்துக்கு என்ன விமோசனம்? நீ வேடனாய் பிறப்பாய். ராமச்சந்திரன் கூட்டி உன்னை வந்து சகோதரனாக ஆக்கிக் கொள்வார். ராமனுடைய வாழ்க்கை காலம் முழுக்க நீ இருப்பாய். அதன் பின்னால் நீ மீண்டும் நம்மிடத்திலே வந்து சேர்வாய். இறைவனோடு 2 கலப்பாய். உன் பேரு அங்கே என்ன தெரியுமா? முருகான்னு சொன்னதுனாலே முருகனுக்கு குகன் என்ற பெயர் உனக்கு அமையும். குகன் எங்கே கேட்டப்பட்ட இங்கே கேட்டீங்க. ராமாயணத்திலே குகன். முருகன் யாரு? குகன். முருகன் குமரன் குகன் என்று முடிந்து முருகும் செயல்தந்து உணர்ந்தருவார். பொருகும் கவரும் புவியும் பரவும் குருவும் கவையும் உணவச்சரவை. அனுமதி குகன். ஒரு தடவை சொன்னா போதும், முருகன் காவல்காரனாக இருப்பார். சார், காவல்காரன்கிறது திருப்புகள்ல வேற எங்கேயாவது வருதா? அதை சொல்லிட்டு பேச்ச முடிக்க குளிர் அடிக்கிறது. பேச்ச முடிக்கணும்ல. நான் 9 மணிக்கு முடிச்சுடுவேன். நல்ல கேட்குங்க, நேரம் ஆகுது, 9 மணிக்கு முடிச்சுடுவேன். எந்த பாட்டில் வருது? இன்னைக்கு 2 ஊருக்கு வேகமா போட்டு விட்டது. ஒன்று திருச்செந்தூர், இன்னும் ஒன்று பழனி. இன்னும் வர்றதுக்கு ரெடியா இருக்குன்னா பாஸ்போர்ட் வேண்டாம், பைசா வேண்டாம், பிளேன் வேண்டாம், டிக்கெட் வேண்டாம். என் கூட வந்தா பத்திரமா 9 மணிக்கு கொண்டாந்து கேமரா போகலாமா? முதல்ல திருச்செந்தூர் போகலாமா, பழனிக்கு போகலாமா? பழனிக்கா? அங்க வரலாம். முதல்ல பழனிக்கு போறோம். இதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன் தெரியுமா? அந்த காவல்காரங்கிறவர் பழனி பாட்டில் வேற. ஏன் அந்த ஆள் திருச்செந்தூர் சொல்லியிருக்க கூடாது? அவர் பழனிங்கிறார். அவரை சொன்னாரு, இவர் சொன்னாரு. இவர் தானே சொல்றாரு முதல்ல பழனிக்கு போறோம். பழனிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? கையை தூக்குங்க. அப்படியே அப்பா அம்மா பரவாயில்ல, சந்தோஷம். இந்த பழனிக்கு ஒரு சிறப்பு. இப்ப சொல்றேன், எங்க ஊர் சொந்த ஊர் தேவகோட்டை. அங்கே ஒரு புண்ணியமான முருகா 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 முருகா, எப்ப பார்த்தாலும் முருகா 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 முருகா, பரமபக்தர். ஒரு நாள் என்ன பார்த்து சொல்ற, பழனிக்கு போனா மலை ஏறாதே. என்னடா சொல்றாரு? மலையில ஏறாதே. மலையில நீங்க முருகனே இருக்கிறான், ஏறித்தானே பார்க்கணும், பாவம் ஏறாதே. சொல்றாரு மலையில ஏறக்கூடாது. நான் பேசுவாங்க ரொம்ப படிச்சுக்கிறது. மலையில ஏறக்கூடாது. ஏன்? மலையே முருகன், மலையே முருகன். மலையை பார்த்து கும்பிட்டு வந்தது கால வச்சு. என்னம்மா நான் அதை கேட்கல. நான் பழனி ஆண்டவனை பார்க்காம இருக்க முடியுமா? நான் பாட்டுக்கு ஏறி பிடித்து வந்துட்டேன். அருணகிரிநாத சுவாமி ஒரு அற்புதமான திருப்புகழ் பாருங்க. ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தை வைத்துணரே. ஒரு பொழுது கூட ஒரு திருவடியை நான் நினைக்கல. யாரு? அருணகிரி. இத்தனை பாட்டு பாடினவர் நினைக்கிறேன்னு சொன்னா நம்மளே தான் கொண்டு எந்த காட்டில போடுறது? ஒரு பொழுது இரு சரணம் நேசத்தை வைத்துணரே. அடுத்தவர் உனது பழகி மலையில் ஊரை சேவித்தருகே. ஒன்ன கும்பிட்டு இல்லை, உன் பழகிங்கிற ஊரை கும்பிடவே இல்லை. இங்க வரப்பா ஊரை கும்பிட்டாலே புண்ணியமா? எங்க
இங்கே வந்து எல்லாரையும் உங்களை பார்த்து முருகனை கும்பிட்டா புண்ணியமா, வெளியே நின்றுட்டு கேமரா மலைக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு போனா புண்ணியமா? அவர் சொல்றாரு பழனி மலைங்கிற ஊரை கும்பிடுறா போதுண்டா. இப்ப அவர் சொன்னது சரியா போச்சா? பழனி மலைதாண்டா முருகன். அருணகிரியார் பேசுறாரு, ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தை வைத்துணரே உணர் பழனி மலையனும் ஊரை சேவித்தே பெரு புகியில் உயர்வதிய வாழ்வை சேரக்கூடிய பிறவியற நினைவுவன் என் ஆசைப்பாடை கவிதேனோ. பிறகு கேட்டான்னு நினைக்கிறேன், ஆனா ஆசைப்படுறதே. ஆசைப்பட்டா பிறகு வந்து அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்ட பாவம் தானே நம்ம வந்து பிறந்தோம். இல்லாட்டி பிறந்ததுமா பிறவிக்கு அஸ்திவாரம் எது? ஆசை. ஆசைப்பட்டோம் பிறகு. அவர் ஆடிக்காரங்க போறாரு, நம்மளுக்கு போன தேவையில்லை. ஆசைப்பட்டா நல்லா போகலாம், அதுக்கு ஒரு ஜென்மம் இருக்கும். அவர் எம்பியா வந்திருக்காரு, எங்க இந்தியாவில் மந்திரியாக போறாரு, நம்மளும் மந்திரியான தேவையில்லை, நல்லா ஆகலாம், அதுக்கு ஒரு பிறகு கிடைக்கும். இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா தேவையில்லை, ஒரு காலத்துல பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு பிறகு எடுக்கணும். நம்ம ஆசைப்பட்டதுக்கெல்லாம் பிறகு எடுத்தா உலக அழிஞ்சாலும் நம்ம கணக்கு தீர. ஆசைப்பட்ட பிறகு வந்துடும். ஒரு பொழுதும் இரு சரணம் நேசத்தை வைத்துணரே உணர் பழனி மலையினும் ஊரை சேடி தருவேனே பெரு புவியில் உயர்வதிய வாழ்வை தீரக்குடியே பிறவியற நினைவுவன் என் ஆசைப்பாடை கவிதையோ துரிதமிடு நிறுத புற சூறைக்கார பெருமானே. சூரனுடைய எல்லா இடத்தையும் சூறையிட்ட பெருமானே, எல்லாத்தையும் சூறையிட்டு வந்தார். துரிதமிடு நிறுத புற சூறைக்கார பெருமானே தொழுது வழிபடும் மணியர் காவல்கார பெருமானே. வந்துருச்சா? தொழுது வழிபடும் மணியர் காவல்கார பெருமானே. யாரெல்லாம் முருகனை தொழுது வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வீட்டிலே முருகன் பெருமான் காவல்காரனாக இருப்பார். மற்ற மதங்கள்ல எல்லாம் கடவுள் காவல்காரன் சொன்னா நமக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. இந்து மதத்திலே சைவத்திலே முருகன் பெருமான் நமக்கு காவல்காரன்னா முருகன் சந்தோஷப்படுவார். யாருக்கு காவல்காரன்? தொழுது வழிபடும் மணியர் காவல்கார பெருமாளே விருது கவிதரண வினோதக்கார பெருமாளே. அருமையா பாட்டு பாடுறப்பா நீ. ஞானசம்பந்தராக வந்து 16,000 பாட்டு பாடுறது முருகா நீதானே. விருது கவிதரண வினோதக்கார பெருமாளே விரல் மரவர் திருவி திருவேடைக்கார பெருமாளே. மரவர் சிறுமி யாரு? புரத்தி வள்ளி வள்ளி நாச்சியாருக்கு காவல்காரன் மாதிரி நின்ற பெருமாளே. இந்த பாட்டில் என்ன சொல்றாரு? தொழுது வழிபடும் மனிதர்களுக்கு முருகன் காவல்காரன். புரிஞ்சு வச்சா காவல்காரனா இருந்தாரா? அது புரிகிறதுக்கு ஒரு 3 செய்தி சொன்னா முடிஞ்சு போயிருக்கு. காவல்காரனா இருக்கான இப்ப சொல்றேன். பழனி திருச்செந்தூர். இப்ப திருச்செந்தூருக்கு வர்ற திரும்பவும் பழனிக்கு வருது. ஒன்று தெரியுமா? 6 வடை வீட்டில் ரொம்ப சிறப்பானது 2 பழனி. ஒன்று பழனி, இன்னும் ஒன்று திருச்செந்தூர். இன்பம் வேணுமா? ஆமா சார். புதுக்கணக்கு போடுறியே, வருமானம் ரொம்ப வரணுமா? ஆமா சார். அடுத்த வருஷமும் புதுக்கணக்கு போடணுமா? ஐயோ ஆமா சார். திருச்செந்தூருக்கு போ. பல பேர் புதுக்கணக்கு போட எங்க போறான்? ஏப்ரல் 1ஆம் தேதி திருச்செந்தூருக்கு போறான் புதுக்கணக்கு போட. சில பேரை கூப்பிட்டு புதுக்கணக்கு எழுத சொன்னா அதுவே கடைசி கணக்கா போகுது. இதுக்காக எங்க போறான்? திருச்செந்தூருக்கு போறான். முருகா நல்ல இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர். சார் துன்பம் இருக்கே, துன்பம் போகணுமே. இன்ப ஆக்கத்துக்கு திருச்செந்தூர், துன்ப நீக்கத்துக்கு பழனி.
எல்லா துன்பங்களும் போய்விடுமா? சொல்ல போறேன் இப்போ. எல்லா துன்பங்களும் போய்விடும். இன்பம் வேணும்னா திருச்செந்தூர் வியாழக்ஷேத்திரம். வியாழன் சாதனத்துல நல்லா இருந்தா வாழ்க்கை சுலபமா இருக்கும். வியாழனுக்குரிய திருத்தலம் திருச்செந்தூர். செவ்வாய் துன்பத்தை கொடுப்பவன். செவ்வாய்க்குரிய திருத்தலம் பழனி. வாரியார் சாமி எழுதுகிறார், இன்பம் வேண்டுமா திருச்செந்தூருக்கு போ, துன்பம் தொலைய வேண்டுமா பழனிக்கு போ. பழனி திரும்ப திரும்ப வர இந்த ரெண்டுக்கும் நாங்க பழனிக்கு பாத யாத்திரை போவோம். எங்க சொந்த ஊர் தேவகோட்டை. இந்த பாடல்களை கமலா பழனியப்பன் அவங்க ஊரு தேவகோட்டை. அங்கிருந்து பழனி 180 கிலோமீட்டர் நடக்காது. நடந்து போவோம் பாத யாத்திரை. செருப்பு போடக்கூடாது. காவிரி இருக்கிறவர்கள் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க. நடந்து போறவங்க 5000 பேர் 6000 பேர் இருப்பாங்க. முன்னால எல்லாம் நடந்து போவாங்க, பின்னால காரணம் வரிசைக்கு வரும். எந்த காரணமும் வேறப்படாது. கொஞ்சம் பாத யாத்திரையில பஸ் யாத்திரை போனா நம்ம பழனி ஆண்டவர்கிட்ட போவோம். பாத யாத்திரை போனா பழனி ஆண்டவன் நம்ம கிட்ட வரல. அதான் ரெண்டு வித்தியாசம். இந்த பாத யாத்திரை போற பொழுது கால் வலிக்கும், ஒரு மாதிரி இருக்கும், பின்னாடி இருக்கும். அள்ளி கொடுப்பதில் வல்லவன் பெற்றவன் அப்பன் பழனி அப்பன். யாராவது பாடிட்டார் கால் பறந்து மயிலை விட வேகமாக பறந்து 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் ஓடி. சொந்த அனுபவம். ஒரு வருஷம் பழனிக்கு காவடி எடுத்தேன். காவடி தோல்ல வச்சுக்கணும். காவடி தோல்ல தூக்கிக்கிட்டு 180 கிலோமீட்டர் நடக்கணும். எந்த இடத்துல அந்த காவடியை இறக்க சொல்றாங்களோ அங்கதான் இறக்கணும். அது வரைக்கும் விருப்பப்பட்ட இடத்துல காவடியை இறக்க கூடாது. சார் ஒன்றுக்கு போகணுமே அவசரம்னா என்ன செய்யணும்? காவிரி அடுத்தவன் கொடுத்துட்டு எங்கேயாவது போய் சிறுநீர் கழிச்சுட்டு குடிச்சுட்டு வந்து திரும்ப காவிரியை வாங்கி என்ன போற வழியில என்ன தண்ணி வச்சுக்கிட்ட காத்து கிடக்கிறேன். என்ன நீ வந்து குடிச்சுட்டு போனான்னு. இதுக்காக என்ன பண்றது? சோறு சாப்பிடுறது இல்லை. சோறு சாப்பிட்டா வந்து இதுக்காக என்ன பண்றது? லைட்டா பலகாரம் இட்லி ஒரு பணியாரம் ஏதோ ரொம்ப போட்டு அடைக்கக்கூடாது. வயிற்று போட்டு அடைச்சா நடக்க முடியாது. காவிரியை தோல்வதற்கு இருப்பவன் நான் காவிரி எடுத்தேன். முதல் நாள் எங்க தேவகோட்டையிலிருந்து புறப்பட்டு ராத்திரி குன்னக்குடின்னு ஒரு ஊருக்கு வந்துட்டோம். குன்னக்குடியில படுத்துட்டோம். மறுநாள் காலையில் காவிரிக்கெல்லாம் நம்பர் கொடுப்பாங்க. அந்த காலத்திலே காவிரி கிட்டத்தட்ட ஒரு 300 காவிரி. என்னுடைய நம்பர் 55. அந்த நம்பர் 5-10 55. காவிரியை தோல்ல வச்சுட்டேன். முருகா 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 நடந்தேன். காலையில் 10 மணி வேகாத வெயில காவிரியை தூக்கி வச்சுட்டாங்க. நடக்கிறேன். தார் ரோட்டுல காது அழுது, ஒன்றும் வழி இல்லை. அப்படித்தான் போகணும். போனா கண்டவராயனுக்கு கண்மாய்னு ஒரு கண்மாய். அந்த கண்மாயில போற பொழுது கால் குத்துது, கல் குத்துது, நடக்க முடியல. இன்னும் கொஞ்ச தூரம். மத்தியானம் 2 மணிக்கு போய் கண்டவராயனுக்கு பிள்ளையார் கோயில்ல காவிரியை இறக்கலாம். அது வரைக்கும் இறக்கக்கூடாது. சார் அடுத்தவனுக்கு மாத்தலாமா? மாத்தலாம். மாத்திட்டா அடுத்த வருஷம் அவனும் காவிரி எடுக்கணும், நீ எடுக்கணும். இதுவரைக்கும் எடுக்காததுக்கு அவன் எடுக்கணும். இனிமே எடுக்காத மாற்றி கொடுக்கறதுக்கு நான் எடுக்கணும். என் பையன் பக்கத்துல வந்தான். நான் ரொம்ப அசத்தேன். அப்பா நான் வாங்கிக்கிறேன். அப்பாடா சாமி நீ வாங்கின அடுத்த வருஷம் 2 பேர் எடுக்கணும்னா. இவன் பயங்கரமான ஆளு தெரியுமா? ஒருத்தர் திட்ட வேண்டாம் முருகா, இப்படி கல்லும் உள்ளுமா கிடந்தா நான் பழனிக்கு நடந்து வர மாட்டேன்னு நினைச்சியா? வந்துடுவேன். ஏண்டா முருகா, இறக்கமில்லையா உனக்கு? அவர் பேசிக்கிட்டே வர நான் காவிரி இருக்கணும்னா கால் வலிக்குதா? இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் போனா இறக்கிடலாமா? மத்தியானம் 12
இப்படி பண்ற? கால் வலிக்குது, முடியல, பின்னால வருது கால். எப்படி இருக்கும்? முருகா காப்பாத்தனானா இல்லையா? காப்பாத்தனா அவன் காவல்காரன், இல்லைன்னா இல்லை. கஷ்டப்பட்டனா ஒரு காலம் இருக்கு, காரிலிருந்து ஒருத்தர் இறங்குறார். அருமையா பாடக்கூடிய இறங்கினாரா, என்ன பார்த்தார், நான் தடுமாறுறத பார்த்தார். என் கூட 4 பேரு பாவம், அவங்க என்னதான் செய்ய முடியும்? நடக்கிறது நான் தானே நடக்கணும். அவங்க என்ன தோல்லை எடுத்துட்டு போவாங்க. என்ன பார்த்தாருங்க, வந்த என் கையை பிடிச்ச உடனே நான் பெரும்பது காவல்துறை பேசுறது பெரும்பது முருகா 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 முருகா. அது நடந்து பண்ற தவம், இருந்து பண்ற தவம் மாதிரி காவல் தூங்குறது நடந்து பண்ற தவம். இவர் வந்தாரா, என் கையை பிடிச்சாரா, பிடிச்சு ஒரு குறுக்கு கொடுத்தினார். முடிச்சு பார்க்கிறேன். காரண மகிழ்வுடையாடு கருணையான குருவே, காரணமதான பரிபூரண திருவாகரா, கடல் வண்ணனுக்கு வருகா, கமலத்தில் வந்தாய் எச்சரிக்கை வைத்தவா, கமல் பழனி என்பதியனே, கையளத்த கதிமாதன் ஒரு பெண்ணுக்கு கரியான பதியானதா. மட மட மடன்னு பாடுறாரு. பாடினாரா, எனக்கு எல்லாம் மறந்து போச்சு, கால்கள் மறந்து போச்சு. கரியான பொதுகை வரை தமிழுடைய கலையை பண்டிதா, கங்காதரன் செடியில் ஓங்கார பிரணவம் கற்பித்த சாமிநாதா, கண்ணங்கிள்ளி கருவை மைத்துனா, சமணரை கழுவுனை குற்றகுமரா, கண்ணாயிரம் பெற்ற அண்டகோனுக்கு வருகிய வேண்டிய தெய்வமே. அவ்வளவுதான் சார், எல்லாம் மறந்து போச்சு. அவர் கையை பிடிச்சாரா, அவர் ஓடுறாரு, காவிரி தோல்ல வச்சுக்கிட்டு நான் ஓடுறேன். எங்கேன்னு புரியல, எப்படின்னு தெரியல. அந்த தமிழ் பாட்டு இழுக்குது. முருகா முருகா அவருக்கு பாட, நான் அரகரோடு சொல்ல, திரும்பி பாட, மட மட மடன்னு 8 கிலோமீட்டர் 1.25 மணி நேரம் கடந்து பிள்ளையார் கோயில வந்து காவிரி இறக்கி வச்சுட்டு முடிச்சு பார்க்கிறேன். வந்தாச்சு, கண்டவராயப்பட்டு வந்தாச்சு. என்னங்க காப்பாற்றுவாங்க மாட்டாங்க. இன்னொரு மலை, ஒரு பாதை யாத்திரை பாதை, அது நான் மட்டும் போறேன். பின்னால மற்ற பேரெல்லாம் வர்றாங்க. நல்ல மத்தியான நேரம். ஒரு ஒரு இந்த பக்கம் ஒரு கண்மாய், அந்த பக்கம் கண்மாய், நடுவில் ஒரு வேடு. வேகமா போனா சடக்குன்னு ஒரு சுத்தம், ஒரு பாம்பு அங்கிருந்து விரட்டுன்னு போயிடுச்சு. 5 நிமிஷம் லேட்டாக இருந்தா நம்மளால ஒரு வழிபட்டி. இன்னைக்கு வந்து இங்கே கேமரா முறையில் பேசிட்டு இருக்க முடியாது. நம்மளை பற்றி மற்றவன் பேசிட்டு புரியுதா? எத்தனை இடம் முடியுங்க. இந்த காவிரி தூக்கினா ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, ஐயா காவிரி எடுக்கிறீங்க, ராத்திரி வேல் வச்சு பூஜை பண்ணுவாங்க, அதை பாருங்க, தூங்கிறாங்க. என்ன அசதியா எங்க 35 கிலோமீட்டர் நடந்து வந்தா உடம்பு எப்படி இருக்கும்? அதுவும் தோல்ல தாண்டி சாப்பாடு சரியில்லை. அன்னைக்கு ராத்திரி கண்டவராயப்பட்டு கம்மாயெல்லாம் தாண்டியாச்சு. ஒரு வழியா மருதுபட்டி தோப்பு வர. மருதுபட்டி தோப்பு எப்படி தெரியுமா? மேல பொட்டக்கா ஒண்ணு கிடையாது, ஆகாயமே கூட. நாங்க எல்லாம் இப்படி விரிச்சு படுத்து கிடக்கிறோம். பனி பேச்சுக்கிட்டே இருக்கிறோம். நல்ல வேலை இந்தியா, கேமரா அப்படி எல்லாம் படுத்தோம். நல்ல வேலை இந்தியா, அப்படி படுத்திருக்கோம். 500-600 பேர் படுத்திருக்கோம். எனக்கு ஒரு வாய்ப்பு, எனக்கு இந்த பாயை கொண்டாந்து முன்னால விரிச்சு கொடுத்துருவாங்க. ஏதோ ஆண்டவன் போட்ட பிச்சை விரிச்சு கொடுத்துருவாங்க. நான் முன்னால விரிச்சு படுத்திருக்கேன். எதிர்கால காவியெல்லாம் இறக்கி வச்சிருச்சு. ராத்திரி 12 மணிக்கு போச்சு. நான் 7 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். காவிரி இறக்கி வச்சுட்டேன். எல்லா காவிரியும் வந்துடுச்சு. ஆனாலும் 12க்கு தான் பூஜை போடுவாங்க. என்னமோ அவங்க இஷ்டம். நான் படுத்திருக்கிறேன். என்ன தோணுது? எனக்கு முடிச்சுட்டு இருப்பமா, இல்லை வலிக்குது உடம்பெல்லாம்,
தூங்கிடுவான். நாளைக்கு பார்த்துக்க. எப்படியும் காவலியோட 8 நாள் போகத்தானே போறான். நாளைக்கு பூஜை பார்த்துக்குவான். இன்னைக்கு வேண்டாம். ஒருத்தர் வந்து நான் இட்லி விட்டேன், தேவாமிர்தமா இருந்துச்சு. ஒரு டம்ளர் இளநீர் விட்டார், ஐயோ அது அதை விட நல்லா இருந்துச்சு. இட்லி உள்ள போட்டுச்சா, இளநீர் உள்ள போட்டுச்சா, படுக்கலாம் போல தோணுச்சா, ஒரு தலைகனை கிடைச்சதா, படுத்தனா முருகா நாளைக்கு பார்த்துக்கிறேன், ஐ ஆம் வெரி சாரி. படுத்தேன், நல்ல தூக்கம்னா 5 ஏசி போட்டா கூட அப்படி தூக்கம் வர. ஆண்டவன் திருவரும் அருமையா தூக்கம் வந்துருச்சு. அடிச்சு போட்டா போல தூங்குறேன். 11:50 11:55 அங்கே வழிபாடு ஏற்பாடு பண்றாங்க. பெரிய வேல் கொண்டு வந்து வச்சு வேலுக்கு அபிஷேகம் கொடுத்து பல பேர் அங்கே நிற்கிறாங்க. நான் இந்த இடத்துல படுத்து கிடக்கிறேன். இங்க வழியெல்லாம் வந்ததுக்கு எதிர்த்தாப்புல தெரியும். நான் படுத்து கிடக்கிறேன், நல்லா தூங்குறேன். ரொம்ப பேர் எந்திரிச்சு உட்கார்ந்து பார்க்கறாங்க. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அபிஷேகம் தொடங்க போகுது. அந்த பக்கத்தில் இருந்து குண்டான ஆள் எனக்குன்னே உடம்ப வளர்த்துருக்க, கிட்டத்தட்ட 300 கிலோ இருப்பார். அங்கே இருந்து ஓடி வந்த வைத்தியத்துக்கு அவர் ஈப்போவில் வந்தா வயிறு கேமரா மணிக்கு வந்தது. அப்படி வயிறு தூக்கிட்டு ஓடி வர்ற. நானா நல்ல தூங்கிட்டு இருக்கேன். வேகமா வந்தாரா, நறுக்குன்னு என் காலில் வச்சேன். எனக்கு எப்படி இருக்கணும், உயிரே காலில் தான். 40-35 கிலோமீட்டர் நடந்திருக்கேன், உயிர் காலில் இருக்கு. மிதிச்சாரா, மாசமா போக எந்திரிக்கிறனா, எதிர்த்தாப்புல பேருக்கு அபிஷேகம். மிதிச்சாரா, யாரு மிதிச்சா? அவரு மிதிச்சாரா, இந்த இவன் மிதிச்சாரா? என்னங்கம்மா இந்த வேலையெல்லாம் பண்றாங்க. ஏண்டா முட்டா பயலை தினம் தூங்குற. காலையில தூங்கி, மத்தியானம் தூங்கி, பஸ்ஸில் போன தூங்கி, ஆபீஸ்ல தூங்கி, ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஆபீஸுக்கு போய் இங்கதான் நல்லா தூக்கம் வருதுன்னு அப்பவும் தூங்கி, வாழ்க்கை போல தூங்கித்தனமா கெட்டு போயிட்டேன். இன்னைக்கு முடிச்சா என்னடா கேடு, நறுக்கு முடிச்சானா முடிச்சுட்டேன். முருகா வீரவே தாயே முன்னோர் சிறை விட்ட வீரவே செவ்வேடு கைவே வாய் குடித்தவே கொற்றவே சூர்வாரும் ஒன்றும் துளைத்தவே உண்டே துணை. மறுநாளும் பார்த்தேன், அவன் விடமாட்டான், முடிச்சு போடுறேன். பார்த்தீங்களா, காப்பாற்றுவாங்க பார்த்தாங்க. இன்னைக்கு பாருங்க, இந்த குளிர்ல இத்தனை பேரை கொட்டாங்க, இங்க உட்கார வச்சிருக்காங்க. இது இவன் பண்ண வேலை தானே. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுக்கு தான் இதெல்லாம் வேணும். பெரியவர்களுக்கு கூட தெரியும், பிள்ளைகளுக்கு பக்தி வரும், நல்லா இருப்பாங்க எல்லாரும். அடுத்த செய்திக்கு போறேன். இவன் யாரு? காவல்கார பெருமான். திருச்செந்தூருக்கு போமா, வேகமா போயிட்டு வந்துடுமா, சீக்கிரம் வந்துடலாம். திருச்செந்தூர்ல முருகப்பெருமான் எதிர்த்தாப்புல ஒரு முகம், அந்த பக்கத்துல பார்த்தா 6 முகம். கடலுக்கு முன்னால திருச்செந்தூர்ல காதல் காட்சான ஒரு இஸ்லாமிய முருக பக்தர். அவருக்கு கண்டன் தான் முக்கியம். முருகா 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 முருகா, முருகன் மேல பாட்டு பாடுறார். அருமையா என்ன பாட்டு பாடுறாரு தெரியுமா? காவிரி சிந்து ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவிரி சிந்து யாரு பாடுறது? அதெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? நீங்க பாடுறது நாட்டுப்புற பாட்டுன்னா கமலா படனே சொல்லிவிடலாம். காவிரி பாட்டு யாரு பாடுறது சார்? காவிரி சிந்து யாரு பாடுறது? அண்ணாமலை ரெட்டியாரும் ஒருத்தர் எட்டயபுரம், அவர் பாடுவது காவிரி சிந்து. சென்னி உள்ள நகர்வாசன் தமிழ் தேரும் மண்ணாமலைதான் புகழ் திருமுற்றிய மதுரத் தமிழரை சொல் மரநல்விய சீலன் நயிலேலன். ஒருவர் இப்படியே
பார்த்துருக்கோம். பாரதியார் கவனிச்சு பாடினாரு தெரியுமா? காலமா மனத்திரண்ட கோலமா மரத்தில் காளி சக்தி என்ற பெயர் கொண்டு ரீங்காரமிட்டுலகும் ஒரு வண்டு. இதெல்லாம் பாரதி பாடன காவடி சென்று. இவரு காவடி சென்று அருமையா பாடுவாரு. அண்ணாமலை அடித்தார். அதை கேட்டு நம்ம காதல் பாய்ச்சா முருகன் சந்நிதிக்கு வந்து நேர வெளியே நின்று முருகனை பார்த்து காவடி சென்று பாடி கண்ணீர் கொண்டு கும்பிட்டு போக. இந்த பாருங்க, எல்லா மதங்களும் நல்ல மதங்கள். நினைப்பத இஸ்லாம் நல்ல மதம், கிறிஸ்தவம் நல்ல மதம், புத்தம் நல்ல மதம், ஜைனம் நல்ல மதம், சைவம் நல்ல மதம், வைணவம் நல்ல மதம். இந்த மதவாதிகள் இருக்க பாருங்க, இவன் அயோக்கிய மதம் ஒழுங்க. இந்த உள்ளே இருந்து வியாபாரம் பண்றாங்க சில பேர், இவன் கேடு. இப்போ இவன் இஸ்லாமிய அங்கே இருந்து கும்பிடுறாங்க. முருகனுக்கு ராவுத்தன் பேர் தெரியுமா? அம்மா கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராவுத்தன்னா யாரு? குதிரை மேல வர அராபியனுக்கு ராவுத்தன் பேர். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் கலவி கண்டை உண்டு உண்டு அயற்கினும் வேல் மரவே முதுகூடி திரள் டுண்டுன் டுடுடு டூடு டுண்டு டிண்டி என பொட்டியாட சூர் கொன்ற ராவுத்தனே. கந்தர் அலங்காரம் அருணகிரி பாடிய கந்தர் அலங்காரம் ராவுத்தனே. குதிரை மேல வந்தவங்கன்னா அந்த காலத்துல ராவுத்தன். முருகப்பெருமான் குதிரையில வந்திருக்காரா? அருணகிரியார் அடிச்சு கேட்டு கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கண்டை மொண்டு உண்டு அயற்கினும் வேல் மலரே. பெண்களோட இன்பமாய் இருக்கிற போது கூட முருகா வேலாயுதத்தை மறக்க மாட்டேன். கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கண்டை மொண்டு உண்டு அயற்கினும் வேல் மலரே முதுகூடி திரள் டுண்டு 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 டிண்டி என கொட்டியாட சூர் கொண்ட ராவுத்தனே. முருகனுக்கு ராவுத்தன் என்பது காதல் பாட்சா. திருச்செந்தூர் கும்பிடுவாரா? சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார். சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஏதோ ஒரு தீவிரவாத செயல் செஞ்சிட்டார். உடனே என்ன ஆகிப்போச்சு? கொண்டு சிறையில் போட்டாங்க. ஜட்ஜி என்று சொல்லிவிட்டார், நாளனைக்கு காலையில காதல் பாட்சாவுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை தூக்கு. காதல் பாட்சா கவலைப்படவே ஜெயிலில் போய் நண்பர் பார்த்தார். என்ன காதல் பாட்சா, உனக்கு தூக்கு தண்டனையாமே? போன போது இருந்தால் இவனை திருச்செந்தூர்ல பார்ப்பேன். தூக்கு தண்டனை முடிஞ்சு செத்து போயிட்டா இவனை அங்க பார்க்கணும். அவ்வளவுதானே. இவன் எங்க இல்லை, இவன் எங்க இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கான். அங்க பார்த்துட்டு போறேன். இப்படி இல்லை. தூக்கு தண்டனை ஏற்பாடு நாளைக்கு காலையில் தூக்கு. காதல் பாட்சா கவலைப்படாது. மறுநாள் காலையில் கூட்டிட்டு போயிட்டாங்க. எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. கொண்டே நிறுத்திட்டாங்க. ஜட்ஜி கேட்கிறாரு, உனக்கு கடைசி ஆசை விட்டா உண்டு. என்ன? காவடி சென்று பாடிக்கிட்டே சாதம். சாகுற போது முருகனை நினைச்சுக்கிட்டு சாதம். எழும்போதும் வேகம் மகிழும் என்றே, எழுந்தே மகிழ்ந்து தொழும்போதும் வேகம் மகிழும் என்றே, தொழுதே உருகி அழும்போதும் வேகம் மகிழும் என்றே, அதிகே உடலம் விழும்போதும் வேலும் மகிழும் என்பே செந்தில் வேலவனே. இறக்கிற போது காவடி சென்று பாட. எனக்கு தூக்கு தண்டனையா? கடைசியா காவடி சென்று பாடிட்டு தூக்கு தண்டனையை நிறைவேற்ற பாடிவிட்டு இவர் ஆரம்பிச்சு பாட்டு அருமையாக ஜட்ஜு ஆட ஆரம்பிச்சார். காவல்காரன் தூக்கு போடுறவன் அத்தனை பேர் ஆடுறேன். தமிழ் அப்படி போட்டது 20 ஸ்டான்ஸா, ஒரு பேரா 2 பேரா மடமடன்னு
முழுக்க பாட ஆரம்பிச்சாரா 5:45, 5:55, 6, 6:05, 6:10, 6:15, 6:25, 6:30 நிறுத்தினாரு. ஜட்ஜி நின்று பார்த்தாரு. வக்கீல் ஐயா பக்கத்துல இருக்காரு. மணி என்ன? 6:30. இனிமே தூக்கு போட முடியாது. ஆமா, 6 மணிக்கு தூக்கு தானே. அதான் நீங்க பரிசுத்தே முருகன் காப்பாற்றுறான்னா சத்தியமா காப்பாற்றுறாங்க. கொஞ்சம் மனசை கொடுங்க, சத்தியமா காப்பாற்றலாம். அடுத்த விஷயத்துக்கு போற திருச்செந்தூர்ல ஒரு சாமியார் பரதேசி. ராத்திரி சின்ன கோயில். இப்போ உள்ள மாதிரி எல்லாம் கோயில் கிடையாது, சன்னதி மட்டும்தான். இந்த பிச்சைக்காரன் வாசப்படியிலே கிடப்பார். முருகா முருகா. முருகன் ரொம்ப அழகா இருப்பான். திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டீங்கன்னா ஆஹா, கல்யாணம் பண்ணிக்கிறான் போல இருக்கு. அதனாலதான் அந்த ஊருக்கு போகிற பொழுது அருணகிரியா, உங்க கழுத்து மாலை இந்த பொண்ணுக்கு கொடுக்கப்படாதான்னு கேட்டாரா இல்லையா? விலமாறனை மலர்வாடி சித்த மிகவாடி மிதவாடி வந்து கடல் போல ஒன்ற வினைவாத கண்டம் வசூட குறவான குன்றி உரைவேலை கொண்ட கொடிதான மயல் தீர குடிர்மாலைகள் அணிவாரை வந்து குறை தீர வந்து குருகாயோ உங்களுக்கு மாலையே இந்த பொண்ணுக்கு கொடுக்க மாட்டியா? ஒரு தேவ ரகசியம் சொல்றேன், வெளியில போய் சொல்லிக்கூடாது. வீட்டுல பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுமா? ஆமா சார், முந்தியெல்லாம் பொண்ணுக்கு தான் கல்யாணம் ஆகணும்னு கேட்பான். இப்போ பையனுக்கே கல்யாணம் ஆகணும்னு கேட்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆமா சார், வேணும் சார். மருமகன் நல்ல மருமகளா வரணுமா? ஐயோ, அப்படியெல்லாம் வருவாடா? வருவா, நடக்கணும். ஐயோ, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண வேண்டாம். முருகன் கிட்ட போய் திருச்செந்தூர் பெருமாள் கிட்ட போய் கண்ணீர் விட்டு அழுது இந்த பாட்டை சொல்லு, நல்ல கல்யாணம் நடக்கணும். ஏன் கல்யாணம் பண்ணி வைக்கிறவன் வியாழ பகவான். வியாழ நோக்கம் வந்தால்தான் கல்யாணம் நடக்கும். வியாழ பகவான், வியாழ பகவானுக்குரிய திருத்தலம் திருச்செந்தூர். நல்ல கல்யாணம் நடக்குமா? டைவர்ஸே வராது. திருச்செந்தூர் காப்பாற்றலாம். காதல் பட்ச காப்பாற்றிவிட்டாங்க இல்லையா? இன்னொரு விஷயம், வேகமா ஓடுறேன், அது ரொம்ப அற்புதமான செய்தி. சிலப்பதிகார காலத்திலேயே திருச்செந்தூரை பாடியிருக்காங்க. சிலப்பதிகாரம்னா இப்போ 2000 வருஷத்துக்கு முன்னால. சீர்கழி செந்திலும் செங்கோடும். செந்தில்னா எந்த ஊரு? திருச்செந்தூர். சீர்கழி செந்திலும் செங்கோடும். செங்கோடுன்னா திருச்செங்கோடு. சீர்கழி செந்திலும் செங்கோடும் வெண்குன்றம். வெண்குன்றம்னா திருப்பரங்குன்றம். ஏரகம். ஏரகம்னா சுவாமிமலை. இளங்கோ பாடி இருக்காரு. அந்த இளங்கோ நீங்க இவர் பார்க்காம புரியுத? எந்த இளங்கோ? சிலப்பதிகார பாடல்கள் பேர் என்னமா? இளங்கோ பாடி இருக்காரு. அவர் பாடி இருக்காரு. சீர்கழி செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் ஏரகம் நீங்கா இறைவன் கை வேலன்றே. வேலை பற்றி சமணர், இளங்கோவடிகள் சமணர், ஜெயின், அவர் பாடுறார். முருகா முருகா முருகனுடைய வேலை பற்றி. திருச்செந்தூர்ல ஒரு சமயக்காரர் நல்லா சமைப்பார். இந்த பாருங்க, நல்ல சமைக்க தெரிஞ்சா எவனையும் நம்ம வீட்டுக்கு இழுத்து கொண்டாங்க. சமைச்சு போட்டா நல்லா இருக்குங்கிறவா. என்ன மனுஷன் நாட்டில தானே கெட்டு போன சமையல். இவர் நல்ல சமையல் பண்றார். சமையல் பண்றவர் திருச்செந்தூர்ல இருந்தார். ஒரு நாடு என்னமோ தப்பா போச்சு. அந்த கோயில் குருக்கள் கடுமையை திட்டிட்ட. நீ எதுக்கிற இந்த வேலைக்கு வந்த? திட்டிட்ட. இவருக்கு வாழ்க்கையே எடுத்து போச்சு. என்னது ஏதோ ஒரு சின்ன தப்பு, அதனால யாருக்கு எந்த கேடு இல்லை, என்னமோ ஆகிப்போச்சு. நம்ம வீட்டில் கல்யாணம் உடனே அந்த காலத்தில் ஒரு பொண்ணு கணவனுக்கு
வடை தயாரிக்க ஆசைப்பட்டாள். அவளுக்கு சமைக்க வடை தயாரிக்க என்ன செய்யணும்? எய்த கடையில் போய் வடை தயாரிப்பது எப்படி புஸ்தகம் இருக்கா? அவன் சொன்னான், சமைத்து பார் அப்படின்னு புஸ்தகம் இருக்கு. விவரமான பெயர்கள் சமைத்து சாப்பிடுன்னு எழுதாங்க, சமைத்து பாருன்னு எழுதுங்க. திருட்டு பெயர்கள் நான் சாப்பிடுறது யாரு? சமைத்து பார். பொண்ணு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து வடை தயாரிப்பது எப்படி? உளுந்து வாங்கி எல்லாம் உளுந்தா வாங்கி உளுந்து ஆட்டி அவரை நினைச்சுக்கிட்டே, அப்பதான் கல்யாணம் 10 நாள் அவரை நினைச்சுக்கிட்டே வடை தயார் பண்ண 20 வடை தயார் பண்ணிட்டோம். நல்லா இருக்கா இல்லையா? சாப்பிட்டு பார்ப்போமா? ஒரு வடை சாப்பிட்டா நல்லா இருக்கு. 3 வடை சாப்பிட்டா இப்போ மொத்தம் எத்தனை ஆச்சு? 4 ஆச்சு. சாம்பாரில் போட்டு 4 வடை சாப்பிட்டா 4 சட்னியை தொட்டுக்கிட்டு ஒரு 4 வடை சாப்பிட்டா அது ரொம்ப நல்லா இருக்கு. 8 4 12. தயிர்ல போட்டு 4 வடை சாப்பிட்டா தயிர் வடை ஆஹா 16. மொத்தம் 20. 4 வடை இருக்கு. 3 வடை வைத்தா அவரை நினைச்சுக்கிட்டே சாப்பிட்டார். இன்னும் எத்தனை வடை மிச்சாங்க? பாவம் அந்த ஆளுக்கு ஒரு வடை மிச்சம். இதை பார்த்தா சாப்பிடணும் போல தோணும். வேண்டாம், இது அவருக்கு இருக்கட்டும் மூடி வச்சுட்டாங்க. அவர் அன்னைக்கு மெட்ராஸுக்கு போயிட்டார். வரல. 3 நாள் கழிச்சு மெட்ராஸிலிருந்து வரல. அது வரைக்கும் வடை உள்ள தவம் பண்ணிக்கிட்டே, இன்று வருவாரோ நாளைக்கே வருவாரோ அல்லது மற்றும் என்று வருவாரோ. அவன் வந்து உட்கார்ந்தானா, வடையை மெதுவாக எடுத்தாளா, எடுத்து அவர் எடுத்து அவன் பிச்சு அவன் கையில கொடுத்த. இந்த பொண்ணுக்கு சந்தேகம், என்னமோ நடுவில் நூல் மாதிரி அவன் கையில கொடுத்தாளா, சந்தேகம். இப்படி பார்த்தா ஊசி போனாப்புல தெரியுது. ஊசி இருக்கான்னா அவன் சொன்னான், ஊசி மட்டுமில்ல நடுவில் நூல். அதனால தையலுக்கு உதவும் வச்சுக்கோ. ஊசியில் நூலும் இருந்தால் தைக்கலாம்னு அர்த்தம். தையல்னா பொண்ணு. ஊசி போனவட நீ தானா சாப்பிடு, தையலுக்கு உதவும். அவ வெக்கமா தலையை வச்சான். அவ்வளவுதான், 2 சந்தோஷமாயிடுச்சு. சமையல் அதுக்கப்புறம் ஒழுங்க சமைச்சிட்டான். அது வேற விஷயம். நம்ம சமையல்காரர் வெள்ளி மாலைன்னு அவருக்கு பேர். திருச்செந்தூர் மடப்பட்டி அருமையா சமையல் பண்ணுவார். ஒரு முறை அச்சடை போச்சுட்டார். இவருக்கு மனசு உடைச்சு போச்சு. கடலை விழுந்து சாதனை போ. திருச்செந்தூர் கடலை சாத துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் உலங்காலப்பட்டார். முருகா 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 நான் செத்து போறேன். முருகப் பெருமான் எதிர்த்தாற்பன காட்சி கொடுத்தான். நீ சமைச்சு நான் சாப்பிட்டிருக்கேன், இந்த வேலை செய்யாத போ, நான் உனக்கு காவல்காரனாக இருப்பேன். என்னடா முருகன் காட்சி கொடுக்கலாம், நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? சமைக்கிற போது முருகா 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 சொல்லிக்கிட்டே சமைப்பார். புரியுதா? சில பேர் இப்பவும் நான் பார்க்கிறேன், சமைக்கிற போது ஒரு பக்கம் திருப்புகள் ஓடிக்கிட்டே இருக்கும், இல்லை ஒரு பக்கம் என்னமோ ஒரு நல்ல பேச்சு ஓடிக்கிட்டே இருக்கும். சமையல் நல்லா சினிமா பாட்டு ஓடினா சமையல் அப்படித்தேன். நான் பிறந்த காரணத்தை நானே அறியும் முன்பு ஏன் வந்து நீ பிறந்தாய் என் தக்க மகனே அப்படின்னா சமையல் வாழ்க்கை வளர்க்க நல்ல பாட்டு. ஆமாங்க, இவர் சொன்னார முருகனுக்கு சந்தோஷம். போ, நான் பார்த்துக்கிறேன் போனா. அப்பா முருகனை காப்பாற்றிட்டேன். வந்த தமிழ் பாட்டு வந்துருச்சு. இவன் பார்த்தாலே பாட்டு ஒரு தரம் பார்த்தாங்கன்னா பாட்டு போட்டு சொந்த
சொந்த பாட்டே. அடுத்த பாட்டை பாடுறது மட்டுமில்லை, நம்மளே பாட்டு எழுதி கொட்டலாம். அன்னைக்கென தமிழை எழுத்தவன் அலங்கரணிந்தருளே, அழகு தவழ்ந்து பழகை மலையுடன் அலங்கரணிந்தருளே. அப்படி வெள்ளி மாலைக்கு பாட வந்துச்சு. முருகன் சொல்றான், திருச்செந்தூர் புராணம் பாடு. விவரமான ஆடு. அதுக்காகத்தான் இவருக்கு உயிரத்துக்கு கொடுத்துருக்கேன். நம்மளுக்கு ஒரு பாட்டு எழுதுறது என்ன? திருச்செந்தூர் புராணம் பாடு. சந்தோஷம். உட்கார்ந்தாரா, திருச்செந்தூர் புராணம் அற்புதமான பாட்டு. மட மட மடன்னு எனக்கு ஒரு பாட்டு என்னமோ பாடி முடிச்சுட்டேன். புராணம் பாடுனா அரங்கேற்றமா இல்லையா? திரும்ப கோயிலுக்குள்ளே வந்த கோயிலில் உள்ள அர்ச்சகர் தான் திருச்செந்தூர்ல திரு சுதந்திரர்கள் பேர். அவங்க வச்சிருந்த சட்டம் வந்துட்ட. இந்த பாட்டு நான் எழுதியிருக்கேன். நீயா ஏ சமயக்காரன், நீ என்னடா பாட்டு எழுதியிருப்ப? இல்லை, முருகன் சொன்னான். முருகன் எப்படா மூட்டை வந்து சொல்லுவேன்? நீ சும்மா சொல்ற. இல்லை, நான் பாட்டு எழுதி. போடா சமயக்காரப்ப, உன் பாட்டை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம். கொண்டே கடல்ல போடுறான். ஒன்றும் செய்ய முடியல. எல்லாரும் ஒன்னா சேர்த்துட்டாங்க. பார்த்தா இல்லை, தூக்கி கடல்ல வச்சுட்டாங்க. கட்டு கட்டு 7 அந்த வெள்ள பேப்பர்ல 7 எழுதி அதை சுத்தி கட்டி தலையை சுத்தி முருகா தூக்கி கடல்ல போட்டு நிம்மதியா வந்து கட்டு. திருச்செந்தூர் புராணம் போச்சு. தமிழ் அருமை யாருக்கு தெரியும்? தண்ணிக்கு தெரியும், நெருப்புக்கு தெரியும், கரையானுக்கு தெரியும். கடங்கால தமிழனுக்கு மட்டும் தெரியவே தெரியாது. இப்ப போச்சு, கடல்ல போச்சு. 10 நாள் ஆச்சு. இலங்கை யாழ்ப்பாணத்திலே தமிழ் மக்கள் சைவத்துக்காகவும் தமிழுக்காகவும் உயிரை தரக்கூடிய பெருமக்கள் யாழ்ப்பாணத்து தமிழ் மக்கள். இது சத்தியமான வார்த்தை. யாழ்ப்பாணத்தில் பார்த்திருக்கீங்களா? கந்த புராணம் 10,345 பாட்டு உட்கார்ந்து வரி வரியா பணம் பண்றாங்க. பணம் தெரியுமா? ஒவ்வொரு பாட்டா படிக்கிறது. ஆறுமுகனார் உட்கார்ந்து ஆரம்பிச்சு கொடுத்தார். யாழ்ப்பாணத்தின் தமிழ் மக்கள் நல்லூர் கந்தசாமி கோயில உட்கார்ந்து வரி வரியா படிச்சுட்டு இருப்பாங்க. தமிழுக்கு சைவத்துக்கும் பெரும் தொண்டாற்றியவர்கள் நம்பர் 1 யாழ்ப்பாணத்தில் தமிழ் மக்கள். யாழ்ப்பாணத்துல ஒரு நோய் வந்துருச்சு. நோய் என்ன? நம்ம கொரோனா மாதிரி அங்கங்கே மொத்தமா செத்து விழுகிறாங்க. எப்படி இருக்கணும்? எல்லாம் அரண்டு போனாங்க. ஒரு தெருவில் அந்த நோய் வரல. என்னடா இத்தனை தெருவுக்கு வந்த கொரோனா இந்த தெருவுக்கு வரவே சந்தேகம் வருமா? அந்த தெருவுக்கு வந்தா அவன் சொல்றான், முருகன் காப்பாற்றினான். என்னைய சொல்ற? எங்க தெருவில் உள்ள ஒரு ஐயரு கடல்ல குளிக்க போனாரு. ஒரு 7 கட்டு கழிச்சது. அதை கொண்டாந்து எங்க வீட்டுல வச்சாரு. அவர் என்னைக்கு வச்சாரோ அன்னையில இருந்து இந்த தெருவில் எல்லா கஷ்டங்களும் தீர்த்து போச்சு. எங்களுக்கு நோய் வந்தால் முருகன் பெருமான் காவல்காரனாக இருந்து காப்பாற்றுகிறார். என்னடா சொல்ற? 7 எடுத்து பார்த்தா நம்ம வெள்ளிமாலை கவிதாயை எழுதிய திருச்செந்தூர் புராணம். கடல்ல போட்டார்ல, கடல் தண்ணிக்கிட்டே எங்க போச்சு? யாழ்ப்பாணத்துல கொண்ட சேர்த்துச்சு. அந்த ஐயரை எடுத்து வச்சு பார்த்து வீட்டுல வச்சு பூஜை பண்ண, எல்லாரும் கும்பிட, ஊர்ல எல்லா இடத்திலையும் அந்த ஏட்டை வச்சு பாராயணம் பண்ண நோய் போய்விட்டது. முருகன் காவல்காரன் பெருமான் என்ன பண்ணாங்க? திருச்செந்தூருக்கு வந்துட்டாங்க. முருகன் சன்னதியிலே திருச்செந்தூர் புராணத்தை அரங்கேற்றப் போகிறோம். இவர் ஓரத்தில் உட்கார்ந்து அழுதுட்டு இல்லை. ஒரிஜினல் எழுத்தாளர்
வெற்றி மாலை கவிராய் எல்லாம் யாழ்ப்பாணத்துக்காரங்க வந்து அந்த ஏட்டை வச்சு எல்லாரும் உட்கார்ந்து திருச்செந்தூர் புராணத்தை பாராயணம் பண்ண கேட்கிறாரு. நம்ம பாட்டுல நம்மள எழுதுனா இது எப்படிடா கடல்ல போடுறது எப்படிடா திரு யாழ்ப்பாணத்துக்காரன் கைக்கு போச்சு. இது யாரு பண்ணாங்க? எல்லாம் பாடம் முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க? இந்த நூலை எழுதுறது யாருன்னு தெரியல. எப்படி இருக்கான்? அங்கே இருந்து அசதி அவன் அந்த மூலையில் உட்கார்ந்து இருக்கிறான். அவனுக்கு பெயர் வெற்றி மாலை கவிராயன். எல்லாம் ஓடி வந்தா இந்த சமயக்காரர் எந்திரிச்சு நிற்கிறாரு. இவர் தோல் தூக்கி போயிட்டார். இப்ப சொல்லுங்க, முருகன் காப்பாற்றுவாங்க மாட்டாங்க? கஷ்டம் வந்தால் காப்பாற்றக்கூடியவன் கந்த பெருமான். அவனுக்கு என்ன பேரு? காப்பாற்றக்கூடிய பெருமான். முடிச்சு போய் 5 நிமிஷம். நான் 3 தடவை கைலாஷ் யாத்திரை போயிருக்கேன். முதல் முறை போற பொழுது எங்க வாயில இருந்த வார்த்தை முருகா 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 முருகா. என்ன வழியா மாறி சும்மா சொல்லக்கூடாது. நாங்க வாட்டுக்கு ஆரம்பிச்சுட்டோம். அது வழியில கடுமையா போச்சு. இங்க இருந்து நேபாளம் போனோம், காட்மண்டு போனோம். காட்மண்டு நேபாளத்தினுடைய தலைநகரம். அங்கே இருந்து ஜீப்ல போகணும் கைலாஷம். கைலாசத்துக்கு போக முடியாது, தூரத்துல நின்று பார்க்கலாம். கிட்டக்க போனா ஆக்சிஜன் கிடையாது, செத்து போய் பேப்பர்ல போட்டுருந்தாங்க கைலாச சுதவி அடைந்து என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். முட்டா பெயர் செத்து போனதுக்கு வருந்தலாம் தான், கைலாச சுதவி அடைஞ்சதுக்கு வருந்தலாம். இவன் எழுதுறான், எங்க அப்பா இன்னால் கைலாச சுதவி அடைந்து விட்டார் என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கால கைலாசத்துக்கு போயிட்டாரே, இவர் போனா கைலாசம் விட்டு போயிருமே, அதனால வருத்தப்படுகிறோம் அர்த்தம். இறந்ததுக்கு வருத்தப்படலாம், கைலாசம் போனதுக்கு வருத்தப்படலாமோ? நிலைமையா கைலாசம் என்ன சொல்றாங்க? எங்களை காட்டுமண்டலே நிறுத்தி விட்டாங்க, அதுக்கு மேல போக முடியாது. ஏன்? தீவிரவாதிகள் 100 பேரை சுட்டுக் கொண்டு விட்டார்கள். நீங்க விரும்பினா போகிறாங்க. அங்க அப்பா போகலப்பா. 4 நாள் பயண திட்டமெல்லாம் போச்சு. நாங்க என்ன டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்கோம், ரயில் டிக்கெட் போச்சு, பிளேன் டிக்கெட் போச்சு, என்ன ஆகும்னு தெரியல. 4 நாள் முருகா 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 முருகா, காட்மண்டு முருகா 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 முருகா, காட்மண்டில பசுபதீஸ்வரர் முருகா முருகா. 4வது நாள் சொன்னாங்க போகலாம். 15 ஜீப்பு, ஒரு ஜீப்புக்கு 4 பேர், 60 பேர் புறப்பட்டு போனா முதல் நாள் கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர் கூட போக முடியல. மேடு பள்ளம் தூக்கி போடுது. அப்பா நியாரம் ஒரு ஊரு அங்க கொண்டே விட்டான். நாங்கள்லாம் இடுப்பெரும்ப கலட்டி காய வேற வழி. நியாரம் ராத்திரி படுத்திருக்கிறோம். முடிச்சேன், ராத்திரி படுத்திருக்கிறோம். உங்களை காசு கொண்டு செல்ல வேண்டாம், கைலாசத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு கொண்டாந்து போறேன். ராத்திரி படுத்திருக்கோம். திடீர்னு 12 மணி மூச்சு என்னமோ தடைப்படுது. என்னடா மூச்சு விட ஒரு 4-5 பேர் எல்லாம் எந்திரிச்சுட்டாங்க. ஆக்சிஜன் குறையுது. என்ன செய்யணும்? சூடத்தை பொடி பண்ண மூக்கல வந்து யோ செத்தாத்தாங்க வயி வச்சு நல்லா இருக்கிறான். மூச்சு வருது, நல்லா மூச்சு விடு, பிராணாயாமா செய். இந்த மூக்க முடிக்கோ, அந்த மூக்கு வழியா முடிஞ்ச வரைக்கும் இரு. 2 மூக்கையும் முடிக்கோ, முடிஞ்ச வரை உள்ள வச்சுக்கோ. இந்த மூக்க மூடு, அந்த பக்கம் 20 முறை செய். அப்பா பரவாயில்லப்பா. ராத்திரி படுத்து தூங்கிறோம். காலமுறை எந்திரிக்கிறான். எங்களோட வந்த கணவன் மணி. அந்த அம்மா அப்படியே பட்ட கட்டையாக
என்னங்கம்மான்னு கேட்டா, பசிக்கல, ராத்திரி காய்ச்சல் வந்துருச்சு, எனக்கு ஒன்றும் புரியல, நான் எங்கே இன்னும் 1000 கிலோமீட்டர் நீங்க போற பாதையில நான் எங்கே வரப்போறேன், முடியல, நாங்க 2 பேரும் திரும்பி போயிடுறோம். எங்க திரும்புறது? எங்க முக்கால் மரத்துல ஏறிட்டு திரும்புறதுன்னு திரும்பில இறக்கணும். அவ்வளவு கஷ்டம். ஐயோ பாவமா விட்டுட்டு போகலாமா? போகக்கூடாது. நாங்கள்லாம் அந்த டிராவல்ஸ் காரர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்ப்பா, இன்னைக்கு இங்க தங்கிடுவோம், நீயாலும் தங்கிடுவோம், நாளைக்கு போகிறோம் சார். ஒரு நாள் செலவு நான் கொடுத்தது ஆளுக்கு 500 ரூபா ஆகும், வாங்கிட்டேன். எல்லாம் 60 பேர், ஆளுக்கு 500 ரூபா இந்த வச்ச. காலையில் அந்த அம்மா உட்கார வச்சோம், கஷ்டப்படுது, சாப்பாடு செல்லலை, தயங்கி விடுது. வீட்டுக்காரர் கண்ணீர் விடுறார். நான் ராமேஸ்வரத்திலிருந்து காசி வரைக்கும் நடந்து போனேன், இப்போ கைலாஷ் யாத்திரை பண்ண முடிகிறது, இவளுக்கு உடம்பு இப்படி ஆகிப்போச்சு. அழுதல, என்னங்க பண்ண முடியும்? கடவுள் காப்பாற்றுவார். நாங்கள் என்ன உட்கார்ந்தோம், 11 பாட்டு சொன்னோம். அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கு, முடிஞ்சு. நாங்கள் என்ன டிஃபன் சாப்பிட்டோம். டிஃபன் என்ன கேட்டீங்க? உப்புமா. அந்த உப்புமா பற்றி ஒன்று சொல்லணுமே, நான் சாப்பிட்டேன், உப்பும் இல்லை உரப்பும் இல்லை. இந்த நாக்கு கெட்டு போச்சு. சாம்பார், ரசம், மோர் குழம்பு, வத்த குழம்பு இப்படி சாப்பிட்டு கெட்டு போச்சா, தூக்கி கொண்டு போய் நாய்க்கு போட்டேன். நாய் ஒரு பாக பார்த்து கொண்டு, இதை நீதாண்ட திருப்ப, நான் எதுக்கு திக்கிறேன்? என்னங்க வேற வழியில ஸ்ரீ டிராவல்ஸ் பேரு, அவனுக்கு ஏதோ சாப்பிட்டேன், வேற வழி. பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு எல்லாம் கொண்டு போயிருந்தோம். இப்படி சாப்பிட்டு ஏதோ பரவாயில்ல. அந்த அம்மா அதுவும் கிடையாது. மத்தியானம் ஏதோ சாப்பாடு, எலுமிச்சம்பழ சாதம்னு சொன்னாங்க, ஏதோ சாப்பாடு. அப்பவும் 11 பாட்டு அந்த அம்மா கேட்டது. ராத்திரிக்கு லேச பசிக்கிறா பண்ணிட்டு கொஞ்சம் போல ஏதோ ஒரு சாதம் கொடுத்தோம், தூங்கிடுச்சு. அப்பவும் 11 பாட்டு. அந்த 11 பாட்டு யாரு பாடின பாட்டு? அதில் முக்கியம் பாடின பாட்டு. நம்புறீங்களா நம்பலையா? 11 பாட்டு பாடணும். தூங்கிட்டோம். காலையில பார்த்தா அந்த அம்மாவை பெட்டில் காணும். அவர் அழுறாரு, ஐயோ காணமே, திபேட்டில் வந்து நியாயத்தில் நாங்க எங்க போய் தேடுறது, மொழி புரியாத கண்ணி விடுறாரு, அழுறாரு. இங்க பார்க்கறோம், அங்க பார்க்கறோம், எதிர்த்தாப்புற போறோம், பின்னால பார்க்கறோம், ஆன காணோம். 2 பை வச்சிருந்துச்சு, 2 பையவும் காணும், கனமான பைய, ஒவ்வொரு பையும் ஒரு டன் தூக்கிட்டு போயிருக்கு, காணும். கஷ்டப்பட்டு ஐயோ அப்பான்னா டிராவல்ஸ்காரன் வந்து சீப்பிட ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறார். என்னடான போய் பார்த்தா இந்த அம்மா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுன்னா மொத்த கண்ணி அங்கெல்லாம் குளிச்சோம், குளிச்சு போயிடும். அதான் கடைசி குளியல். முகத்தை அளவுல கட்டான். உங்க குளிரெல்லாம் ஏமாத்தலாம், அங்கே குளிர் கடவுள். முகத்தை அலம்பி ட்ரெஸ்ஸை மாற்றி 2 பையன் தூக்கிக்கிட்டு சீப்பில் போய் உட்காந்துருச்சு. நாங்க என்னடா துண்டக்கான புண்ணியக்கான தேடுறோம். காலம்பரை டிஃபன் சாப்பிடுது, கம்பீரமா உட்கார்ந்து. என்ன சார், யாரை காப்பாற்றலாம்? 11 பாட்டு காப்பாற்ற. 11 பாட்டு என்ன? மறைவுடையாய், தோலுடையாய், வாசலையே மலரும் பெரிவுடையாய், விஞ்ஞகனே என்றுன்னை பேசி நல்லால், உரையுடையார் குற்றமோராய், கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார், இடர்களையாய், நெடுங்கடம் மேயவனே, திருநெடுங்கடத்திலே இருக்க பெருமானே, சிவபெருமானே, இந்த நல்லவர்களுடைய துன்பத்தை மாற்றக்கூடாதா? யார் பாடின பாட்டு? திருஞான சம்பந்தர் பாடின பாட்டு. காப்பாற்றி போச்சு. திருஞான சம்பந்தர் யாரு?
முருகப்பெருமானுடைய அம்சம் பெற்றவர் திருஞான சம்பந்தர். மறக்காதீங்க, முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக வந்ததாக அருணகிரியாரும் பாடுறார், ராமலிங்க சுவாமியும் பாடுகிறார். காப்பாற்றினது யார்? முருகப்பெருமான். முக்கியமான விஷயம் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அந்த அம்மா 2 பை வச்சிருந்துச்சுல்ல, தூக்கிட்டு போனுச்சுல்ல. நாங்கள் மவுண்ட் கைலாஷ் தார்ச்சன் ஒரு இடத்துக்கு போனோமா, தார்ச்சனுக்கு போன உடனே அம்மா பைய பிடிக்குது. அதிரசம், லட்டு, முறுக்கு, சீடை சும்மா ஒரு மாதத்துக்கு சாப்பிடணும். எல்லாருக்கும் கொடுக்கு. நாங்கள் நினைச்சோம் இந்த அம்மா திரும்பி போயிருந்தா முட்டு போயிருந்துமே. எங்க கைலாசத்துல கிடைக்குது, இங்கே கிடைக்குது. தார்ச்சன்ல முறுக்கு கிடைக்குதுன்னா ஐயோ, அது மாதிரி இன்பம் கிடையவே கிடையாது. யாரு காப்பாத்துறா? முருகப்பெருமான். தொழுது வழிபடும் வழிய காவல்கார பெருமாளே, விருது கவிதர வினோதக்கார பெருமாளே, விரல் மரப திரும்பி திருவேளக்கார பெருமாளே. முருகப்பெருமானை நினைச்சா காவல் காப்பான். நம்ம வீட்டு வாசப்படியில வந்து உட்கார்ந்து காவல் காப்பான். மகாகவி பாரதியார் யமனை பார்த்து பேசினார். டேய் யமனே, பேச முடியுமா? எங்க இந்தியாவில் லஞ்சம் வாங்காத ஒரே ஆள் யமன் தான். நாங்களும் புத்தத்தான் பார்க்கிறோம், கடைக்காரன் வாங்க மாட்டேங்கிறேன். வாங்கினா எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க மாட்டேங்க. நாங்க 50,000 கோடி 60,000 கோடி சம்பாதிச்சு வச்சத 1000 வருஷம் இருந்து அனுமதிக்க நினைக்கிறோம். இந்த யமதர்ம ராஜா லஞ்சம் வாங்க மாட்டேங்க. காலா, காலம்னா யாரு? காலத்துல வர்ற காலா, உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்த காதலிலே வாடா சற்று எட்டி மிதிக்கிறேன். காலா, உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்த காதலிலே வாடா சற்று எட்டி மிதிக்கிறேன். என்ன தைரியத்தை யமனுக்கு கூடுற? வேளாண்ட விருதினை மனதில் பதிக்கிறேன். யாரு வேலாயுதம்? வேலாயுத விருதினை மனதில் பதிக்கிறேன். நல்ல வேதாந்தம் உரைத்த ஞானிகள் தமை எண்ணி துதிக்கிறேன். காலா, உன்னை நான் சிறு புல்லன மதிக்கிறேன், எந்த காலத்திலே வாடா சற்றே எட்டி விதிக்கிறேன். காலனிடத்திலே இருந்து உயிரை காப்பாற்றக்கூடிய காவல்காரனுக்கு பெயர் கந்த பெருமான். இதான் பேச்சு. எவன் கிட்ட தப்பிக்கணும்னா இவன் கிட்ட போகணும். செயல்பட்டழிந்தது செந்தூர் வயல் பொழில் தேர்கடலில் மாறுபட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோ வேல்பட்டழிந்தது வேலையும் சூரனும் வெறுப்பும் அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலையிலே அயன் கையெழுத்து. பெருமாய தலையில் எழுதிவிட்டான், பக்கம் பக்கமா எழுதிட்டான். இன்னைக்கு கேமரா மலையில வந்து கடைசியா பேசணும் அப்படின்னு என் தலையில் எழுதிட்டேன். உங்களுக்கெல்லாம் 9 நாள் ஆகப்போது. இந்த ஆள் நிறுத்த மாட்டேங்கிறாரு, உட்கார்ந்து கேட்கணும். எழுதிட்டேன். எழுதி கீழே கையெழுத்து போட்டுருக்கான் முருகமதேவன். முருகன் என்ன பண்றானா, எழுதினதை அழைக்கலையா, தலையில பக்கம் பக்கமா எழுதிருக்கான். கீழே கையெழுத்து போட்டான் பாருங்க பெருமா, அதை அழைச்சிட்டேன். கையெழுத்து அடிச்சு அதை செல்லுமா? சிக்னேச்சரை அழைச்சிட்டேன். புரியுதா பாட்டு? கால்பட்டு அழித்தது இங்கு என் தலையிலே அயன் கையெழுத்து. கையெழுத்துன்னா சிக்னேச்சர். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் எங்க ரூபாய் கையெழுத்து போட்டிருப்பாரு, அதை அழிச்சுட்ட செல்லாது. யமதர்மராஜா கையெழுத்தை அழிக்கக்கூடிய ஆற்றல் உலகத்திலேயே ஒருவனுக்குத்தான் உண்டு. அவன் கேமரா மலையில் இன்று எழுந்தருளி நம்மை காப்பாற்றக்கூடிய முருகப்பெருமான். இந்த சொற்பொழிவை அவன் திருவடிகள் சமர்ப்பணமாக்கி இருந்து கேட்ட பெருமக்கள் எல்லோருக்கும் பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும்
செல்வமும் சேர்க என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி 16 ஆண்டுகளாக இதை நடத்தக்கூடிய இளங்கோ ஐயா உட்பட்ட பெருமக்கள் அத்தனை பேருக்கும் நம்முடைய வணக்கம் கலந்த பாராட்டுக்களை தெரிவித்து இதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஜெயபாலன் ஐயா 100 ஆண்டு காலம் வாழ்ந்த இந்த பணி மலேசியா முழுவதும் பரவட்டும் என்று சொல்லி இந்த உரையை என்னையும் ஒருவனாக்கி இருங்கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமத சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு அனைவரையும் வணங்கி இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நன்றி.